90% ஆட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவு கெட்டவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு விதத்தில் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பல விதத்தில் ரொம்ப மோசமான ஒரு 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 மீடியாவாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நான்லாம் வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிரவுண்டுக்கு போயிடுவோம். என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மா வந்து டே டைம் ஆகிடுச்சுடா, 6 மணி ஆகிடுச்சுடா வாடா, 7 மணி ஆகிடுச்சுடா வாடான்னு வெளியே வந்து கூப்பிடுவாங்க. வரலன்னா கிரவுண்டுக்கே வந்து அடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரூமில் உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துடுறாங்க, லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும். எங்கள் ஒய்ஃபும் நானும் டே வெளியே போங்கடா, விளையாடுங்கடா, வீட்டை விட்டு வெளியே போய் கிரவுண்டுக்கு போங்கடான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த உள்ளே ரூம்லேயே அதிகமாக உட்காந்துக்கிட்டு இந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு, ஃபோன் நோண்டுறியா, இன்றைக்கி 90% ஆட்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவு கெட்டவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் இப்போ நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கூகுளெல்லாம் பார்த்து பதில் சொல்ல, என்னுடைய அனுபவத்தில் நான் பதில் சொல்கிறேன். நீ கூகுளை பார்த்து பதில் சொல்லி ஏஐ பார்த்து பதில் சொன்னால் நீ அறிவாளியா?